Hello friends, welcome to our channel AVP Chemistry class. Today's discussion 2023 Assistant Chemist Trainee Exam question paper discussion. Already 5 questions discussed. Today 6 question to 10 question. So totally 5 question. Okay, first question number 6. Consider the following statement. The relative strength of bonds formed by s orbital is the lowest. So the bond strength in பார்த்தா s orbital தான் is lowest அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கரெக்டா அப்படின்னு பார்ப்போம். ஓகே ஸோ ஓகே வந்து அதோட பாண்ட் ஸ்ட்ரென்த் நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் அட்டாமிக் ஆர்பிட்டால்ஸ் பாண்ட் ஸ்ட்ரென்த் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஓகே ஸோ வாட் ஆர் அட்டாமிக் ஆர்பிட்டால்? s ஆர்பிட்டால், தென் p ஆர்பிட்டால், தென் d ஆர்பிட்டால், தென் f ஆர்பிட்டால். These are atomic orbital. Okay, so in pure atomic orbital overlapping, so ஒரு பியூரான ஒரு அட்டாமிக் ஆர்பிட்டாலோட overlapping தென் அதோட பாண்ட் ஸ்ட்ரென்த் இஸ் டிபெண்ட்ஸ் அப்பான் எதை டிபெண்ட் பண்ணியிருக்கும் அப்படின்னா அதோட டைரக்ஷனல் இன் நேச்சர், டைரக்ஷனலை பொறுத்து தான் இருக்கும். ஓகே ஸோ அப்போ என்ன சொல்கிறோம்? இன் பியூர் அட்டாமிக் ஆர்பிட்டால் ஓவர்லேப்பிங் அண்ட் பாண்ட் ஸ்ட்ரென்த் டிபெண்ட்ஸ் அப்பான் த டைரக்ஷனல் நேச்சர் அண்ட் எக்ஸ்டென்ட் ஆஃப் ஓவர்லேப். அதாவது அந்த அட்டாமிக் ஆர்பிட்டாலோட அந்த ஓவர்லேப்பிங்கும் பாண்ட் ஸ்ட்ரென்த்தும் எதை டிபெண்ட் பண்ணியிருக்கும்? அதோட டைரக்ஷனல் நேச்சர், தென் அதோட ஓவர்லேப், அது எவ்வளோ ஓவர்லேப் ஆகுது அதை பொறுத்து தான் அதோட ஸ்ட்ரென்த் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே ஸோ அப்போ the order of relative strength from the strongest to weakest. So sigma P to P bond is greater than sigma that indicates single bond. Okay, then sp, then sigma ss bond. So இப்போ இந்த in s orbital, then sp, then bp hybrid orbital. So for s orbital, the s orbital இருக்கு அந்த ss overlap is both orbitals are spherically symmetrical. இந்த already we know the s orbital அதோட என்ன shape? Spherical shape. ஸோ வந்து எதனால இந்த s ஆர்பிட்டால் வந்து ஸ்பெரிக்கலி சிமெட்ரிக்கல்னு சொல்கிறோன்னா, இப்போ இது ஒரு நியூக்ளியஸ், இந்த நியூக்ளியஸில் கொண்டு வந்து எலக்ட்ரான், ஸோ நியூக்ளியஸை வந்து சர்க்குலேட் பண்ணி சரவுண்ட் பண்ணியிருக்கிறது என்னது? எலக்ட்ரான். ஸோ இந்த எலக்ட்ரான் வந்து நியூக்ளியஸ் இந்த டைரக்ஷன் வந்து இப்போ எல்லா டைரக்ஷன்லேயுமே இந்த எலக்ட்ரான் அண்டு இந்த நியூக்ளியஸோட டிஸ்டன்ஸ் வந்து இன் ஆல் டைரக்ஷன் சேமாக தான் இருக்கும். ஸோ தேட்ஸ் த ரீசன் த எஸ் ஆர்பிட்டால் இஸ் ஸ்பெரிக்கலி சிமெட்ரிக்கல் அந்த ஸ்பெரிக்கல் ஷேப். ஸோ தட் இஸ் ஸ்பெரிக்கலி தென் இன் அந்த டைரக்ஷன் between the nucleus and electron in all direction in same. So same அதனால ஸ்பெரிக்கலி சிமெட்ரிக்கல். ஓகே ஸோ இதனால ஸ்பெரிக்கல் சிமெட்ரிக்கல்னு சொல்கிறோம். எஸ் ஆர்பிட்டாலோட ஷேப் வந்து ஸ்பெரிக்கல், தென் இந்த நியூக்ளியஸ்க்கும் இந்த எலக்ட்ரானுக்கும் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ், இந்த எலக்ட்ரான் வந்து நியூக்ளியஸை போய் ரீச் ஆகக்கூடிய டிஸ்டன்ஸ் இன் ஆல் டைரக்ஷன் எல்லா சைட்லேயுமே சேமாக தான் இருக்கும். ஓகே ஸோ அதான் அந்த நியூக்ளியஸ் அண்ட் எலக்ட்ரான் டிஸ்டன்ஸ் இன் சேம் இன் ஆல் டைரக்ஷன். ஸோ தட்ஸ் த ரீசன் சிமெட்ரிக்கல். ஸோ ஹியர் தட் இஸ் நான் டைரக்ஷனல். அதனால தான் அது நம்ம என்னென்னு சொல்கிறோம்? நான் டைரக்ஷனல். எதை? எஸ் ஆர்பிட்டால. ஓகே ஸோ அப்போ the orbitals are spherically symmetrical, then non-directional, then electron density, இது electron density closer to the, இதில் வந்து இந்த electron density வந்து நியூக்ளியஸ் பக்கத்தில் இருக்கிறனால இந்த electron density closer to the nucleus, then the overlap, இந்த இருக்கிறதுல பக்கத்தில் இருக்கிறனால இதோட overlap is less compared to other orbital. Okay, so that's the reason the s orbital வந்து relative bond strength is lowest. Okay, then sp orbitalனா என்ன அப்படின்னு பார்க்குறோம். sp orbitalனா 1 இப்போ வந்து p orbital is directional, இது வந்து directional, then s orbital வந்து non directional. So one orbital is directional, then another one is spherical. S orbital is spherical. So this provide is moderate. Then என்னன்னு சொல்லலாம்? Moderate. Okay. Then moderate, then effective. Then p orbital. இது வந்து is orbital is ரெண்டுமே இதுவும் directional தான், then இதுவும் directional தான். Okay. So both are
வந்து directional is highly directional, concentrating the electron density along the specific axis. அந்த electron density வந்து இது இதுக்கடையில் இருக்கக்கூடிய electron density வந்து அதிகம். ஓகே, this allows for a deeper then more effective head on overlap. இது வந்து என்ன overlap? head on overlap. ஓகே, ஸோ அப்போ வாட்ஸ் இந்த இதுதான் அந்த அட்டாமிக் ஆர்பிட்டாலோட ரிலேட்டிவ் ஸ்ட்ரென்த் ஆர்டர். இந்த எஸ் ஆர்பிட்டாலில் இருக்கக்கூடிய ரிலேட்டிவ் ஸ்ட்ரென்த் இஸ் கம்பேர் பண்ணும்போது இஸ் லோயர். எஸ்பி ஆர்பிட்டாலையும் பிபி ஆர்பிட்டாலையும் கம்பேர் பண்ணும்போது இஸ் வெரி லோயர் பிகாஸ் த எஸ் ஆர்பிட்டால் இஸ் ஸ்பெரிக்கலி சிமெட்ரிக்கல், தென் நான் டைரக்ஷனல், தென் த ஓவர்லாப்பிங் இஸ் வெரி லெஸ் கம்பேர்ட் டு அதர் ஆர்பிட்டால். ஓகே, ஸோ அப்போ நம்ம கொஸ்டின் என்னது? What is the question? The relative strength of bond is formed by s orbital is the lowest. Yes, correct. ஏன்னா s orbital வந்து lower, then p orbital, then d orbital அப்படி போகும். ஓகே, ஸோ அந்த நம்ம ss orbital பார்த்தோம், then sp orbital, then pp orbital in the order. Okay, so s orbital is lowest. Then it is possible to mix a in the combination of atomic orbital such as d and p. Okay, so இப்போ என்ன சொல்றாங்க? It is possible. இந்த என்னது எந்த அட்டாமிக் ஆர்பிட்டாலும் d ஆர்பிட்டாலும் p ஆர்பிட்டாலும் வந்து மிக்ஸ் பண்ணி கம்பைன் ஆகுறது பாசிபிளா அப்படின்னு கேட்டோம்னா இட் இஸ் ராங். இது வந்து கரெக்ட். இட் இஸ் ராங் because the hybridization within a valence cell இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த நைட்ரஜனோட அட்டாமிக் நம்பர் என்னது 7. ஸோ அதோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் 1s2 2s2 2p3. ஸோ அப்போ இந்த ஃபஸ்ட்டு செல் இது வந்து ஃபஸ்ட்டு செல் ஃபுல்லி ஃபில். ஸோ அப்போ செகண்ட் செல் பார்க்கும்போது இதோட வேலன்ஸ் என்னது 5, வேலன்சி 5. ஸோ இதுலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. இதோட லோயஸ்ட் எனர்ஜி என்னது எஸ் ஆர்பிட்டால். ஸோ அப்போ கண்டிப்பாக எஸ் இருக்கும். ஓகே, ஸோ எஸ்ஸும் இல்லை பியும் இருக்குது. ஓகே, ஸோ அப்போ எஸ் ஆர்பிட்டால் இந்த வேலன்ஸ் செல் ஆல்வேஸ் இன்வால்வ்ஸ் த லோயர் எனர்ஜி எஸ் ஆர்பிட்டால் ஃபஸ்ட்டு. ஸோ அப்போ எஸ் ஆர்பிட்டால் தான் இருக்கிறதுலே லோயஸ்ட் எனர்ஜி, அதுதான் ஃபஸ்ட் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம பார்க்கும்போது sp ஹைபிரிடைசேஷன், தென் sp2 ஹைபிரிடைசேஷன், தென் sp3 ஹைபிரிடைசேஷன், தென் sp3d ஹைபிரிடைசேஷன் இப்படி தான் பார்த்துருப்போமே தவிர pd ஹைபிரிடைசேஷன், p2d ஹைபிரிடைசேஷன் இந்த மாதிரி நம்ம பார்த்ததில்லை. ஸோ the mixing of p and dக்கு வந்து is not possible. Okay, the orbitals while leaving a valence, the valence s orbital அது இல்லைன்னா the unhybridized due to energy and stability factor. இந்த stability factorனாலையும் எனர்ஜினாலையும் அது ஒரு unhybridized ஆயிரும். ஓகே, இந்த திரும்ப ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். இப்போ சிலிக்கானோட அட்டாமிக் நம்பர் 14. அதோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் 1s2 2s2 2p6, தென் 3s2 3p2. ஓகே, ஸோ அப்போ ஃபஸ்ட்டு செல் செகண்ட் செல் ஃபுல்லி ஃபில்டு. ஓகே, ஸோ அப்போ தேர்ட் செல்லில் எஸ் ஆர்பிட்டால் தான் ஃபஸ்ட் வரும் பிகாஸ் தட் இஸ் த லோயஸ்ட் எனர்ஜி. ஓகே, ஸோ எஸ்ஸும் பியும் தான் வந்திருக்கு. ஓகே, ஸோ அப்போ எஸ் வந்து இன்வால்வ் ஆகாமல் ஒரு ஹைபிரிடைசேஷன் வந்து இஸ் நாட் பாசிபிள். ஓகே, ஸோ அப்போ இங்கே டியும் பியும் வச்சு இருக்கணும், அது இஸ் நாட் பாசிபிள். ஓகே, தென் இந்த ஆப்ஷன் சி, the relative strength of sp3 or the relative strength of bonds formed by sp3 orbital is the highest. ஸோ இது என்ன சொல்லியிருக்காங்க? ரிலேட்டிவ் ஸ்ட்ரென்த் வந்து பார்க்கும்போது இந்த ஹைபிரிடைஸ்ட் ஆர்பிட்டாலுக்கு sp3 ஆர்பிட்டால் இஸ் த ஹையஸ்ட்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ அதுவா அப்படின்னு பார்ப்போம். ஓகே, இந்த இப்போ நம்ம ஃபஸ்ட் நம்ம என்ன பார்த்தோம் வந்து அட்டாமிக் ஆர்பிட்டால் நம்ம பார்க்கும்போது எஸ் ஆர்பிட்டால் இஸ் லோயஸ்ட், தென் பி ஆர்பிட்டால் அப்படி பார்த்தோம், தென் டி அண்ட் எஃப் அப்படி போகும். ஓகே, தென் இப்போ நம்ம பார்க்குறது என்ன ஹைபிரிடைஸ்ட் ஆர்பிட்டால். அட்டாமிக் ஆர்பிட்டாலுக்கு அது எதை டிரெக்ட் பண்ணும்? இந்த டைரக்ஷனல் இன் நேச்சர். ஸோ இந்த டைரக்ஷனல் மெயினாக எதை வந்து டிபெண்ட் பண்ணியிருக்கும்? அந்த ஓவர்லேப்பும் தென் பாண்ட் ஸ்ட்ரென்த் இதை டிபெண்ட் பண்ணியிருக்கும். ஓகே, தென் ஹைப்ரிட் ஆர்பிட்டால். இந்த ஹைப்ரிட் ஆர்பிட்டால் ஓகே, மெயின்லி அதோட ஸ்ட்ரென்த் வந்து எதை வந்து இண்டிகேட் பண்ணோம் அப்படின்னா பர்சன்டேஜ் ஆஃப் எஸ் கேரக்டர். எது பர்சன்டேஜ் ஆஃப் எஸ் கேரக்டரை பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஓகே, எப்படி அட்டாமிக் ஆர்பிட்டால் அதோட ஓவர்லேப்பை பேஸ் பண்ணியிருக்கோ அண்ட் டைரக்ஷனல் நேச்சரை டிபெண்ட் பண்ணியிருக்கோ, அதே மாதிரி ஹைப்ரிட் ஆர்பிட்டால் இஸ் பர்சன்டேஜ் ஆஃப் எஸ் கேரக்டர் வந்து டிபெண்ட் பண்ணியிருக்கோம். சப்போஸ் எதுக்கு எஸ் கேரக்டர் அதிகமாக இருக்கோ அதுதான் வந்து இந்த அதோட ரிலேட்டிவ் பாண்ட் ஸ்ட்ரென்த் தான் அதிகமாக இருக்கும். ஓகே, ஸோ அப்போ எஸ்பி ஹைபிரிடைசேஷனா எஸ் கேரக்டர் எவ்வளோ இருக்கும்?
இதோட எஸ் கேரக்டர் அப்படின்னு பார்த்தோன்னா இது வந்து 50, இதுவும் 50. ஸோ அப்படின்னா 100 ஆகும். ஓகே, தென் sp2ன்னு பார்த்தோன்னா டோட்டல் ஆஃப் 3 இருக்குது. அப்போ இது 33.3 இருக்கும் எஸ் கேரக்டர். ஓகே, தென் sp3 டோட்டலாக 4 இருக்குது. அப்போ 4னா இது 25% இருக்கும். ஸோ அப்போ இதில் எதுக்கு வந்து எஸ் கேரக்டர் அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா இது 50%, இது 33%, இது வந்து 25%. ஸோ வந்து பர்சன்டேஜ் ஆஃப் எஸ் கேரக்டர் அதிகமாக இருக்கிறது தான் வந்து அதோட பாண்ட் ஸ்ட்ரென்த்தாக அதிகமாக இருக்கும். ஸோ அப்போ sp இஸ் கிரேட்டர் தென் sp2 தென் sp3 hybridization. ஓகே, ஸோ த ஸ்ட்ரென்த் ஆஃப் hybridized bond depends upon the percentage of S character. A higher S character means the electrons are held closer to the nucleus. ஸோ அப்போ எந்த எஸ் கேரக்டர் அதிகமாக இருக்குது அப்படின்னா அதில் வந்து the electrons are held closer to the nucleus. நியூக்ளியஸ்க்கு வந்து ரொம்ப க்ளோஸாக இருக்குது. தென் அந்த பாண்ட் வந்து ஷார்ட்டர் தென் ஸ்ட்ராங்கர் பாண்ட். ஓகே, ஸோ இப்போ என்ன சொல்கிறாங்க, எஸ் கேரக்டர் அதிகமாக இருந்துச்சுன்னா த எலக்ட்ரான்ஸ் ஆர் ஹெல்டு க்ளோசர் டு த நியூக்ளியஸ்க்கு பக்கத்தில் அந்த எலக்ட்ரான்ஸ் இருக்குது. தென் த பாண்ட் ஆர் ஷார்ட்டர் தென் ஸ்ட்ராங் பாண்ட்ஸ். ஓகே, அப்போ இப்போ sp இஸ் 50% எஸ் கேரக்டர். இது வந்து 50% எஸ் கேரக்டர், இது 50% எஸ் கேரக்டர், இது 33.3% எஸ் கேரக்டர், தென் இது 25% எஸ் கேரக்டர். ஓகே, ஸோ அப்போ இது ஸ்ட்ராங்கஸ்ட் பாண்ட், இது ஸ்ட்ராங்கஸ்ட், இது வீக்கஸ்ட். ஓகே, அப்போ இந்த அட்டாமிக் ஹைப்ரிட் ஆர்பிட்டால் அதோட ஸ்ட்ரென்த் எதை டிபெண்ட் பண்ணியிருக்கு, எஸ் கேரக்டர். எதுக்கு எஸ் கேரக்டர் அதிகமாக இருக்கோ அதோட பாண்ட் ஸ்ட்ரென்த் தான் வந்து அதிகம். அப்போ இந்த இதில் எஸ் கேரக்டர் அதிகமாக இருக்கிறது sp ஹைப்ரிடைசேஷன். ஸோ sp ஹைப்ரிடைசேஷன் தான் இந்த பாண்ட் இஸ் ஷார்ட்டர் தென் ஸ்ட்ராங்கர். ஓகே, பிகாஸ் த எஸ் கேரக்டர் இஸ் 50% இஸ் மோர் கம்பேர்ட் டு அதர் ஹைப்ரிட் ஆர்பிட்டால். ஓகே, ஸோ நம்ம ஆப்ஷன் சியில் the relative strength of bonds formed by sp3 hybrid orbital highest இல்லை sp is greater than sp2 then sp3 because இது வந்து எஸ் கேரக்டர் வந்து 50%, இது 33.3%, இது 25%. ஸோ எது எஸ் கேரக்டர் இதுக்கு தான் அதிகம். ஆனால் நமக்கு sp3 ஆர்பிட்டால் ஹையஸ்ட்னு இருக்காங்க. ஸோ இது ராங். ஓகே, தென் இந்த ஆப்ஷன் டி த ரிலேட்டிவ் ஸ்ட்ரென்த் ஆஃப் பாண்ட்ஸ் ஃபார்ம்டு பை sp2 ஆர்பிட்டால் இஸ் லோயர் தேன் தோஸ் ஃபார்ம்டு பை sp ஆர்பிட்டால். ஸோ sp ஆர்பிட்டாலையும் sp2வையும் கம்பேர் பண்ணுறோம். ஸோ இந்த ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது வந்து எது கிரேட்டஸ்ட், sp is greater than sp2. So the sp2 orbital is lower than those formed by sp orbital. இது எதை பேஸ் பண்ணிருக்கு, percentage of s character. percentage of S correct. இதுவும் கரெக்ட். ஓகே, ஸோ அப்போ ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி, ஏ அண்டு டி. ஸோ அப்போ இந்த கொஸ்டின் வந்து மெயினாக எதை பேஸ் பண்ணியிருக்கு, ரிலேட்டிவ் ஸ்ட்ரென்த். இந்த ரிலேட்டிவ் ஸ்ட்ரென்த் வந்து இன் ஹைப்ரிடைஸ்ட் ஆர்பிட்டால்னா பர்சன்டேஜ் ஆஃப் எஸ் கேரக்டர். தென் இதே வந்து எஸ் ஆர்பிட்டால் ஹைப்ரிட் அட்டாமிக் ஆர்பிட்டால்னா அது எதை பேஸ் பண்ணியிருக்கு, டைரக்ஷனல் தென் ஓவர்லாப்பிங் அதை பேஸ் பண்ணியிருக்கு. ஓகே, ஸோ அப்போ ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி, ஏ அண்ட் டி. ஓகே, தென் question number 7, select the correctly paired statements from among the following. ஸோ இந்த தந்திருக்கக்கூடிய பேரில் இதெல்லாம் கரெக்டு, எது ராங் அப்படிங்கிறத மார்க் பண்ணுறோம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட்டு ஆப்ஷன் ஏ, இன் பை பாண்ட்ஸ் எலக்ட்ரான் டென்சிட்டி கான்சன்ட்ரேட்ஸ் பிட்வீன் ஆட்டம் பட் ஆன் எய்தர் சைட் ஆஃப் த லைன் ஜாயினிங் த ஆட்டம். ஸோ இது வந்து விபிடி டிஸ்கிரைப் பண்ணியிருக்கு. ஸோ ஆப்ஷன் ஏ வந்து இட்ஸ் கரெக்ட் பிகாஸ் த விபிடி தியரி describes covalent bond in terms of overlap of atomic orbital. So overlap of atomic orbital அதான் சொல்லுது, overlap of atomic orbitals. It correctly identify pi bonds results from pi bondோட results எப்படி இருக்கும்னா it's the result from the lateral. இது வந்து ஒரு pi bond, இது ஒரு pi bond, இது ஒரு pi bond. ஸோ pi bondனா அந்த pi bonds result from lateral. இது sideways overlapping, sideways overlap அல்லனா
lateral overlap of p orbital leading to electron density. இதோட electron density is above and below the internucleus axis. இந்த ரெண்டு கரையில் தான் அதோட எலக்ட்ரான் டென்சிட்டி இருக்கும். ஸோ இதுதான் வந்து விபிடி சொல்லுது. ஓகே, ஸோ அப்போ இந்த pi bonds electron density வந்து இந்த concentrates between the atom but on either side the line joining the atom. ஸோ அதுதான் அப்போ ஆப்ஷன் ஏ வந்து கரெக்ட். தென் ஆப்ஷன் பி, all sigma bonds originate from end to end overlap. ஓகே, ஸோ அப்போ சிக்மா பாண்ட்ஸ்னால என்னது சிங்கிள் பாண்ட். இது வந்து சிங்கிள் பாண்ட். ஓகே, பை பாண்ட்னா டபுள் பாண்ட். டபுள் பாண்ட் இருக்குது. அதில் ஒன்று வந்து சிக்மா பாண்ட், ஒன்று பை பாண்ட். இதில் வந்து எல்லாமே சிங்கிள் பாண்ட்னா ஒரே ஒரு பாண்டு தான். ஸோ அப்போ இந்த சிங்கிள் பாண்ட் எப்படி ஃபார்ம் ஆகும் அப்படின்னா, இது ஒரு எஸ் ஆர்பிட்டால், இது எஸ் ஆர்பிட்டால், இது பி ஆர்பிட்டால். ஸோ அப்போ எஸ் ஆர்பிட்டால்னா இந்த, தென் பி ஆர்பிட்டால். ஸோ இந்த ரெண்டு கடையில் ஓவர்லாப் ஆகும். ஓகே, ஸோ இதுதான் வந்து சிக்மா பாண்ட். ஓகே, தென் பி, இது ஒரு பி ஆர்பிட்டால், இங்கே ஒரு பி ஆர்பிட்டால். ஸோ இந்த பி ஆர்பிட்டால் கடையில் ஓவர்லாப் ஆகும். ஓகே, இதுவும் சிக்மா பாண்டு. ஓகே, தென் இது ஒரு எஸ் ஆர்பிட்டால், இங்கே ஒரு எஸ் ஆர்பிட்டால், ரெண்டு எஸ் ஆர்பிட்டால் கடையில் இருக்கும். இதுவும் ஒரு சிக்மா பாண்ட் தான். ஸோ ஆல் சிக்மா பாண்ட்ஸ் ஆரிஜினேட் ஃப்ரம், இது வந்து என்னது எண்டு டு எண்டு ஓவர்லாப் தான். ஸோ இதை வந்து டிஸ்கிரைப் பண்ணுறது எதுனா வந்து விபிடி தியரி, நாட் எம்ஓடி தியரி. ஸோ வைல் சிக்மா பாண்ட்ஸ் டு ஆரிஜினேட் ஃப்ரம் எண்டு டு எண்டு ஓவர்லாப், திஸ் கான்செப்ட் இஸ் ஃபண்டமெண்டல் target of valence bond theory, fundamentals of valence bond theory, not வந்து primarily molecular orbital theory கிடையாது. எம்ஓடி தியரி, எம்ஓடி தியரி எதை ஃபோக்கஸ் பண்ணோம் அப்படின்னா formation of new molecular orbitals that delocalize the over the entire molecule, delocalize ஆகிறத பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறது தான் எம்ஓடி தியரி. ஸோ அப்போ சிக்மா பாண்ட் பை பாண்ட்னா அது வந்து விபிடி தியரி. ஓகே, தென் சிமெட்ரி ஆஃப் பை மாலிகுலர் ஆர்பிட்டால் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் சிக்மா ஆர்பிட்டால் அண்ட் சேஞ்சஸ் சைன், இட் இஸ் ரொட்டேட்டட் அபவுட் த இன்டர்நியூக்ளியர் ஆக்சிஸ். இது வந்து எதுனா எம்ஓடி தியரி. ஸோ இந்த எம்ஓடி தியரி எதை இந்த டிஸ்கிரைப் பண்ணோம் அப்படின்னா வந்து இட்ஸ் சைன் சேஞ்சஸ். சைன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஆக்சிஜன் வந்து ஆக்சிஜன் மாலிகுல், தென் O2+, தென் O2-. ஓகே, தென் இந்த எக்ஸ்பிளைன் பண்ணுறது தான் என்னது வந்து எம்ஓடி தியரி. அதான் இந்த டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் மாலிகுலர் ஆர்பிட்டால் சிமெட்ரி அண்ட் சைன் சேஞ்சஸ் அப்பான் த ரொட்டேஷன் ரெஃபர்ஸ் மாலிகுலர் ஆர்பிட்டால் தியரி, நாட் ஹைபிரிடைசேஷன். இது வந்து ஹைபிரிடைசேஷன் கிடையாது, எம்ஓடி. ஓகே, இந்த ஹைபிரிடைசேஷன்னா எதை ஃபாலோ பண்ணி வரோம் அப்படின்னா இஸ் மேக்கிங் எக்ஸ்பிளைன்ஸ் த மிக்சிங் ஆஃப் அட்டாமிக் ஆர்பிட்டால், sp hybridization, the mixing of atomic orbital sp, sp2, sp3, okay, on a single atom to prepare for bonding, that is hybridization. Okay, so first option A correct, then B wrong because it is VBT theory. Okay, then option C also wrong because this is MOT theory. Okay, so option A la A only, that is correct. Okay. Question number 8. Which of the following properties or trends is not observed in elements of group 14? So group 14 groupல உள்ள elementsல எதோட properties வந்து இங்கே இந்த not correct அப்படிங்கிறது நம்ம வந்து சூஸ் பண்ணுறோம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு 4 ப்ராப்பர்ட்டிஸ் தந்திருக்காங்க. ஃபஸ்ட்டு குரூப் 14னா என்னென்ன எலமெண்ட்ஸ்? குரூப் 14 எலமெண்ட்ஸ் ஆர் கார்பன், தென் சிலிக்கன், ஜெர்மானியம், then tin, then lead. So these are the elements of group 14 group. Okay, first the covalent character of bonding in atoms of the elements decreases down the group. Already I said the top to bottom, the top to bottom vara the atomic size is increases. For example, carbon on the low compared to silicon, then germanium big size, then the tin adoda big size, then lead on the bigger size. So top to bottom atomic size on the increases. So atomic size increase ஆகும்போது அதோட electronegativity is in the decreases. Okay, so atomic size increases, then electronegativity decreases. Then the first the carbon, the carbon is what? Non-metal. The elements transition எப்படி transition ஆகுதுன்னா the carbon is what? Non-metal. the carbon வந்து non-metal, the elements வந்து எப்படி transition ஆகுதுன்னா first non-metal, then the germanium இது வந்து என்னன்னா metalloid.
மெட்டலாய்ட் இஸ் நத்திங் பட் போத் அதோட ப்ராப்பர்ட்டி வந்து மெட்டலும் இருக்கும் நான் மெட்டலும் இருக்கும், தட் இஸ் மெட்டலாய்ட். ஓகே, தென் டின் அண்டு லெட் இஸ் இந்த மெட்டல். ஓகே, ஸோ அப்போ இந்த எலமெண்ட்ஸ் ட்ரான்சிஷன் ஃப்ரம் நான் மெட்டல், இந்த நான் மெட்டல் திஸ் இஸ் இந்த கோவலன்ட் கேரக்டர். இங்கே வந்து நான் மெட்டலுக்கு என்ன இருக்கும், கோவலன்ட் கேரக்டர். ஓகே, அடுத்து நான் மெட்டல் டு மெட்டலாய்ட்ஸ், தென் ஃபைனலி டு மெட்டல். ஸோ அந்த மெட்டலுக்கு வந்து என்ன இருக்கும், அயானிக் அண்ட் மெட்டாலிக் கேரக்டர். அயானிக் அண்ட் மெட்டாலிக் கேரக்டர் இன்க்ரீசஸ். ஸோ அப்போ ஃபஸ்ட் இந்த கார்பனுக்கு நான் மெட்டல், ஸோ அப்போ அதுக்கு கோவலன்ட் கேரக்டர் இன்க்ரீஸாக இருக்கும். ஃபைனலாக இருக்கக்கூடிய டின் அண்ட் லெட் வந்து மெட்டல், ஸோ அதுக்கு அயானிக் அண்ட் இந்த மெட்டாலிக் கேரக்டர் இஸ் இன்க்ரீசஸ். ஓகே, ஸோ அப்போ இப்போ என்ன சொல்கிறாங்க, இந்த கோவலன்ட் கேரக்டர் டவுன் த குரூப் வந்து என்னாகும், டிக்ரீஸ் தான் ஆகும். ஏன்னா டாப்பில் தான் என்னாகும், இன்க்ரீஸ் ஆகும். நான் மெட்டல் கோவலன்ட் கேரக்டர் வந்து டாப்பில் தான் இன்க்ரீஸ் ஆகும். அப்போ டவுன் த குரூப் என்னாகும், டிக்ரீஸ் ஆகும். ஓகே, ஸோ அப்போ இது கரெக்டு தான். டவுன் த குரூப் வந்து கோவலன்ட் கேரக்டர் வந்து டாப்பில் இன்க்ரீஸ் ஆகுறதுனால டவுனில் வந்து என்னாகும், டிக்ரீஸ் ஆகும். ஸோ இது வந்து கரெக்டு தான். ஓகே, ஸோ இந்த எலமெண்ட்ஸ் இந்த கார்பன் டாப்பில் கார்பன் இருக்காங்க, ஸோ அதுக்கு வந்து இப்போ கார்பன், தென் சிலிக்கான், தென் ஜெர்மானியம், தென் டின், தென் லெட். ஓகே, ஸோ திஸ் ஆர் த 14th குரூப் எலமெண்ட்ஸ். ஸோ இது வந்து டாப் டு பாட்டம் போகும்போது சைஸ் என்னாகும், சைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி வந்து டிக்ரீஸ் ஆகும். ஸோ அப்போ இந்த 5 எலமெண்ட்ஸில் எதுக்கு எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி அதிகமாக இருக்கும், இதுக்கு எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி ஃபஸ்ட் அதிகமாக இருக்கும். ஓகே, ஸோ எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி கார்பனுக்கு அதிகமாக இருக்கும், அடுத்து சிலிக்கான், தென் ஜெர்மானியம், தென் டின், தென் ஃபைனலாக லெட். ஓகே, ஸோ அப்போ இதுக்கு ஹை எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி எதுக்கு, கார்பன். ஸோ கார்பன் வந்து சைஸ் வந்து எப்படி இருக்கும், போக போக சைஸ் வந்து பெருசாகிட்டு இருக்கும். ஸோ கார்பன் இந்த ஹை எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி, கார்பன் வந்து ஹை எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி அண்ட் ஸ்மால் சைஸ் கம்பேர் பண்ணும்போது இது எல்லாத்தையும் விட கார்பன் வந்து ஸ்மால் சைஸ். ஸோ இது எதை ஃபேவர் பண்ணோம்னா இந்த ஃபேவரிங் ஷேர்ட் எலக்ட்ரான், இந்த ஷேர்ட் எலக்ட்ரானை ஷேர் பண்ணும். ஓகே, ஷேர்ட் எலக்ட்ரான். ஸோ தட் இஸ் கோவலன்ட் கேரக்டர். அதனால் எதுக்கு கோவலன்ட் கேரக்டர் அதிகமாக இருக்குது, கார்பன் தான் கோவலன்ட் கேரக்டர். Because the size from the small size, high electronegativity, so it's favoring a shared electrons, that indicates covalent bonds. Okay, then elements at the bottom like another lead have low, இதுக்கு வந்து என்னது, low electronegativity and larger size வந்து larger, showing increasing, இது வந்து எதை வந்து increase metallic character, then ionic character. இதனால அதோட electronegativity low, then the size வந்து is larger, so showing increasing metallic character, then ionic character, and decreasing covalent character. Covalent character வந்து decrease இருக்கும். ஓகே, ஸோ அப்போ இந்த ஆப்ஷன் ஏ வந்து கரெக்டு தான். ஓகே, தென் option B, fourth ionization energy is highest for carbon and decreases down the group, exception being tin. Okay, so அப்போ ionization energy fourth is ionization energy வந்து is highest for இது கார்பன். இப்போ நம்ம வந்து 14th குரூப் எலமெண்ட்ஸ் எழுதும்போது கார்பன், தென் சிலிக்கான், தென் ஜெர்மானியம், தென் டின், then lead. So these are the elements of group 14th group. ஓகே, ஸோ அப்போ கார்பன் இந்த அயனைசேஷன் எனர்ஜி இஸ் ஹையஸ்ட். ஸோ எதுக்கு ஹையஸ்ட்னு சொல்கிறாங்க, கார்பனுக்கு வந்து ஹையஸ்ட். ஓகே, தென் டாப் டு பாட்டம் போகும்போது என்னாகும், டிக்ரீஸ் ஆகுது. ஸோ டிக்ரீசஸ் டவுன் த குரூப். அப்போ இது என்ன இருக்கும், இது லோவாக இருக்கும். ஓகே, இது ஹையஸ்ட்டு, இது லோயஸ்ட்டாக இருக்கும். எக்ஸப்ஷன் பீயிங் டின். ஸோ அப்போ டின்னுக்கு வந்து இது எக்ஸப்ஷன். இந்த டின்னு வந்து அந்த மாதிரி இந்த டாப் டு பாட்டம் வரும்போது டிக்ரீஸ் ஆகலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ ஆல்ரெடி நமக்கு தெரியும் அட்டாமிக் அண்ட் அயானிக் ரேடியஸ். அட்டாமிக்கும் ரேடியஸ் அண்ட் அயானிக் ரேடியஸ் பார்க்கும்போது இது டாப் டு பாட்டம் போகும்போது இந்த சைஸ் என்னவாகும், இன்க்ரீசஸ். ஸோ டாப் டு பாட்டம் த சைஸ் வந்து இன்க்ரீசஸ். ஓகே, ஸோ சைஸ் இன்க்ரீஸ் ஆகுறதுனால அதோட அயனைசேஷன் எனர்ஜி இஸ் டிக்ரீசஸ். டாப் டு பாட்டம். ஸோ டாப் டு பாட்டம் அயனைசேஷன் எனர்ஜி டிக்ரீசஸ். ஸோ டாப்பில் ஹையஸ்ட்டாக இருக்கும், போக போக அதோட அயனைசேஷன் எனர்ஜி இஸ் லோயஸ்ட். ஸோ தட் இஸ் கரெக்ட்.
ஓகே. ஸோ அப்போ ஃபோர்த் அயனைசேஷன் எனர்ஜி ஆஃப் கார்பன் வந்து இஸ் ஹையஸ்ட். கரெக்ட். ஓகே. தென் டிக்ரீசஸ் டவுன் த குரூப், இதுவும் கரெக்டு. தென் எக்ஸப்ஷன் பீயிங் டின்னுக்கு வந்து இது எக்ஸப்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே. ஸோ எதுனால அப்போ அதோட ஆர்டர் இப்படி இருக்கணுமா? அதில் வந்து ஆல்ரெடி அயனைசேஷன் எனர்ஜி எப்படி இருக்கும்? கார்பன் இஸ் கிரேட்டர் தென் சிலிக்கான் தென் ஜெர்மானியம் தென் டின் தென் லெட். இதுதான் அதோட வந்து கரெக்ட். இந்த ஒரு ஸ்டாண்டர்ட் ஆர்டர் வந்து இப்படி இருக்கணும். பட் வந்து எக்ஸப்ஷன் என்னது? இந்த லெட் இஸ் கிரேட்டர் தென் டின்னை விட லெட் தான் இஸ் கிரேட்டர். வந்து வாட்ஸ் த ரீசன்? எதனால லெட் வந்து இஸ் கிரேட்டர் தென் டின் சொல்கிறோம். ஓகே. ஸோ அப்போ லெட்டோட அட்டாமிக் நம்பர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அதோட அட்டாமிக் நம்பர் 82. இட்ஸ் a ஃபாலோ 4f ஆர்பிட்டால் சீரீஸ். இட் ஃபாலோ எதை ஃபாலோ பண்ணுது? 4f ஆர்பிட்டால் சீரீஸ். அதாவது அதோட எப்படி முடியும்னா 4f14 தென் 5d10 தென் 6p2 இல்லை 6s2 இந்த மாதிரி வரும். ஓகே. ஸோ இதுதான் அதோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். இதில் வந்து முடியும். இதுதான் லெட். ஓகே. ஸோ அப்போ இட் ஃபாலோஸ், லெட் வந்து இட் ஃபாலோஸ் 4f ஆர்பிட்டால் சீரீஸ். 4f ஆர்பிட்டால் சீரீஸை ஃபாலோ பண்ணுது. தென் இந்த 4f எலக்ட்ரான்ஸ் இப்போ வந்து நம்ம இல்லை லெட் எழுதிக்கிறோம். லெட் இது வந்து லெட்டு, அதோட நியூக்ளியஸ். இது வந்து அவுட்டர் மோஸ்ட் எலக்ட்ரான். இது வந்து ஃபஸ்ட்டு செல், செகண்ட் செல், தேர்ட் செல், தென் ஃபோர்த்து செல், தென் ஃபிஃப்த்து செல். ஸோ ஃபிஃப்த்து செல் இப்படி இருக்கா. இதில் வந்து 6s2 6p6 அப்படி இருக்குது. இங்கே 4f14 இருக்குது. ஓகே. ஸோ அப்போ 6 வரைக்கும் இருக்குது. இங்கே வந்து 6s2 6p2, இது 4f14 தென் 5d10 எப்படி இருக்குது. ஓகே. ஸோ த 4f எலக்ட்ரான்ஸ் ப்ரொவைட் புவர் ஷீல்டிங் ஆஃப் த நியூக்ளியர் சார்ஜ். ஸோ இது வந்து நியூக்ளியஸில் நியூட்ரானும் ப்ரோட்டானும் இருக்கும். இதில் வந்து பாசிட்டிவ் சார்ஜ் ப்ரோட்டானுக்கு, இங்கே எலக்ட்ரான் இருக்கா. ஸோ இந்த ப்ரோட்டான்ஸ் வந்து இந்த எலக்ட்ரானை போய் அட்ராக்ட் பண்ணணும். ஸோ அப்போ அட்ராக்ட் பண்ணக்கூடிய போது இதோட இந்த இன்னர் எலக்ட்ரான்ஸ் இந்த இடையில இருக்குல்ல, இது வந்து என்னன்னா இது n-1, இது n-2 தான் இன்னர் எலக்ட்ரான்ஸ். ஸோ இந்த இன்னர் எலக்ட்ரான்ஸ் வந்து இந்த எலக்ட்ரானை வந்து நியூட்ரான்ஸ் இந்த ப்ரோட்டான்ஸ் வந்து போய் அட்ராக்ட் பண்ணதுக்கு இது என்ன ஆகுது? இது வந்து தடை பண்ணுது. ஸோ தடை பண்ணுறதுனால அதுதான் ஷீல்டு. அது வந்து ஒரு ஷீல்டு மாதிரி ஆக்ட் பண்ணி இந்த எலக்ட்ரான்ஸ் வந்து இந்த ப்ரோட்டானை போய் அட்ராக்ட் பண்ண முடியல. ஓகே. ஸோ அதுதான் புவர் ஷீல்டிங். அங்கே வந்து நம்பர் ஆஃப் செல்ஸ் அதிகமாகும் போது புவர் ஷீல்டிங் இருக்குது. அதான் இட்ஸ் ப்ரொவைட் புவர் ஷீல்டிங் ஆஃப் த நியூக்ளியர் சார்ஜ். ஸோ அஸ் எ ரிசல்ட் த எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் ஃபெல்ட் இல்லைன்னா 6s2 6p எலக்ட்ரான் இஸ் மச் ஸ்ட்ராங்கர் தென் எக்ஸ்பெக்டட். அதாவது இங்கே 4f எலக்ட்ரான் இருக்குது. இது என்னாகும்? புவர் ஷீல்டிங் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். அடுத்து இந்த அவுட்டர் செல்லில் இருக்கக்கூடிய 4s 4p எலக்ட்ரான்ஸ் இஸ் மச் ஸ்ட்ராங்கர் தென் எக்ஸ்பெக்டட், மேக்கிங் தம் ஹார்டர் டு ரிமூவ். இது வந்து ஈஸியாக ரிமூவ் பண்ண முடியல. ஏன்னா இது வந்து இதோட அவுட்டர் செல்லில் இருக்குது. அது இங்கே 4f எலக்ட்ரான்ஸ் இருக்குது. இது புவர் ஷீல்டிங் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்குது. இதில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸை வந்து ஈஸியாக ரிமூவ் பண்ண முடியலை. ஸோ அப்போ இந்த எனர்ஜி ஆல்சோ இன்க்ரீசஸ் ஃப்ரம் டின் டு லெட். டின்லேருந்து லெட்டுக்கு வந்து கூடுது. ஓகே. ஸோ டியூ டு த ப்ரிசன்ஸ் ஆஃப் இன்டர்வெனிங் 4f and 5d electrons. இதில் இருக்கக்கூடிய 4f and 5d electrons in lead causing a strong relativistic effect. What's the meaning of relativistic effect? ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ வந்து ஒரு பஸ் போகுதுன்னா அது வந்து 40 மினிட்ஸில் போகணும்னா அதோட ஸ்பீட் இப்போ 40 மினிட்ஸில் 60 கிலோமீட்டரில் போச்சுன்னா அது 40 மினிட்ஸில் போகும். அதே இது வந்து 120 கிலோமீட்டர் ஸ்பீடில் போச்சுன்னா அது எத்தனை இதில் போகும்? 20 மினிட்ஸில் போயிடும். ஸோ அந்த ஸ்பீடு இருக்குல்ல, அதாவது அந்த ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன், அதுதான் நம்ம என்னென்னு சொல்கிறோம்? ஸ்ட்ராங்கான ரிலேட்டிவிஸ்டிக் எஃபெக்ட். அது இந்த லெட்டுக்கு என்ன இருக்குது? 4f14 எலக்ட்ரான் இருக்குல்ல, தட் இஸ் த மெயின் ரீசன் வந்து இந்த லெட் வந்து இஸ் மச் ஹையர் தென் டின். இது is ionization energy and poor shielding of electrons. Poor shielding means that is lanthanide contraction. In lanthanide contraction அப்படின்னா என்னென்னா lanthanide contraction. இப்போ லேந்தனம் டு லிட்டீஷியம் போகுது. லேந்தனம் டு லிட்டீஷியம் போகும்போது லேந்தனம் தென் சீரியம் இப்படி போகுது. ஸோ அப்போ அதோட அட்டாமிக் நம்பர் ஒன்று கூடுது. ஸோ அட்டாமிக் நம்பர் கூடும்போது அதோட சைஸ் வந்து என்ன ஆகுது அப்படின்னா டிக்ரீஸ் ஆகுது. ஸோ அட்டாமிக் நம்பர் இன்க்ரீஸ் ஆகுது ஒவ்வொன்றுக்கும். இப்போ லேந்தனத்துக்கு அடுத்து வந்து சீரியம் 57, இது 58 ஆகுது. ஸோ அட்டாமிக் நம்பர் கூடுது, பட் அதோட சைஸ் வந்து டிக்ரீஸ் ஆகுது. ஓகே. ஸோ வாட்ஸ் த ரீசன்? எதனால? அது வந்து அதோட புவர் ஷீல்டிங் ஆனால் எஃபெக்டிவ் புவர் ஷீல்டிங் ஆஃப் எலக்ட்ரான்.
எலக்ட்ரான், அந்த 4f எலக்ட்ரான் வந்து அதில் ஒவ்வொன்றா ஆட் பண்ணிட்டு இருப்போம். அப்போ புவர் ஷீல்டிங் ஆஃப் 4f எலக்ட்ரான்ஸ், தென் எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் வந்து அதிகமாக இருக்கும். தட் இஸ் த ரீசன் இந்த லேண்டனாய்டு கான்ட்ராக்ஷன். அதனால தான் வந்து அந்த என்ன ஆகும், அட்டாமிக் நம்பர் இன்க்ரீஸ் ஆகும்போது அதோட சைஸ் வந்து டிக்ரீஸ் ஆகும். ஓகே, ஸோ தட் இஸ் இந்த இன் லெட்டுக்கு அதுதான் மெயின் ரீசன். இந்த 4f14 எலக்ட்ரான் இருக்கா, ஸோ தட் இண்டிகேட்ஸ் புவர் ஷீல்டிங் ஆஃப் எலக்ட்ரான். ஸோ எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் அதிகமாகும். தட்ஸ் த மெயின் இந்த லேண்டனைட் கான்ட்ராக்ஷன். தென் த ஸ்ட்ராங்கான ரிலேட்டிவிஸ்டிக் எஃபெக்ட். அதனால இது வந்து மோர் ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ இதில் வந்து அயனைசேஷன் இந்த வந்து மோர் அயனைசேஷன் எனர்ஜி தேவைப்படும். ஓகே, ஸோ அது வந்து லெட் இஸ் ஹை தென் டின். ஓகே, தென் செகண்ட். ஸோ அப்போ இது வந்து எக்ஸெப்ஷன் வந்து கரெக்டு தான். ஓகே, நெக்ஸ்ட்டு வெயிட். Then third option C, covalent radius down increases down the group. Covalent radius. Okay, so அப்போ ஃபர்ஸ்ட் ஒன்று நம்ம பார்த்தாச்சு, அதுவும் கரெக்டு தான். ஓகே, தென் செகண்ட் ஒன்றும் கரெக்ட் தான். கோவலண்ட் ரேடியஸ் இந்த இன்க்ரீசஸ் டவுன் த குரூப் அஸ் யூ இந்த டவுன். இப்போ நம்ம கார்பன், தென் சிலிக்கான், தென் ஜெர்மானியம், tin and lead. Okay, so as you move down the group, நம்ம வந்து top to bottom down the group, each subsequent element has an additional principal energy level. For example, இப்போ கார்பன் வந்து அதோட அட்டாமிக் நம்பர் 6, அப்போ 1s2 2s2 2p2. இதே சிலிக்கான் வந்து அதோட அட்டாமிக் நம்பர் 14, ஸோ 1s2 2s2 2p6 3s2 3p2. ஸோ இது வந்து 2s2 2p2 வந்தது, 3s2 3p2. ஸோ அதோட ஒவ்வொரு இந்த எலமெண்ட், ஒவ்வொரு இந்த இது அடுத்தடுத்த எலமெண்ட் போகும்போது கார்பன் டு சிலிக்கான், தென் சிலிக்கான் டு ஜெர்மானியம் போகும்போது வந்து இந்த அடிஷ்னலாக ஒரு பிரின்சிபல் எனர்ஜி லெவல் கூடுது. ஸோ ஒவ்வொரு செல் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. இங்கே 2ஆக இருந்தது, இங்கே 3ஆக இருக்குது. அடுத்து வந்து 4s2 4p2 இன்னும் முடியும் தென் ஜெர்மானியத்துக்கு. தென் டின் வந்து 5s2 5p2. ஓகே, ஸோ அப்போ வந்து எனர்ஜி லெவல் கூடுது. இப்போ வந்து கார்பன்னா இது இப்படி இருக்கும். ஓகே, ஸோ இது வந்து 12, இங்கே 1s2 2s2, இதில் 4 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். ஓகே, இதே சிலிக்கான்னா சிலிக்கான் 1 2 3 3 வந்திருக்கும், இல்லை 1 2 இருக்குது, அங்கே 3. அதுக்கு அடுத்து ஜெர்மானியனா நம்பர் ஆஃப் செல் கூடும். இங்கே நம்பர் ஆஃப் செல் 2 இருக்கா, இங்கே வந்து நம்பர் ஆஃப் செல் என்னவாக இருக்கும், நம்பர் ஆஃப் செல் வந்து இங்கே 3 இருக்குது, இங்கே நம்பர் ஆஃப் செல் வந்து 4 இருக்குது. ஸோ ஒவ்வொன்றுக்கும் நம்பர் ஆஃப் செல் வந்து அதிகமாகிட்டு இருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு இந்த சைஸ் இருந்துச்சு, இனி போகும்போது சைஸ் கூடுது. ஸோ நம்பர் ஆஃப் செல் வந்து இன்க்ரீஸ் ஆகும்போது அதோட சைஸ் என்னாகும், இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, ஸோ இன்க்ரீஸிங் ஷீல்டிங் எஃபெக்ட். ஸோ இன்னர் எலக்ட்ரான்ஸ் இந்த வெயிட் கிளியராக பார்ப்போம். இப்போ கார்பன் எழுதிக்கிறோம். கார்பன் இது வந்து அதோட நியூக்ளியஸ். ஸோ நியூக்ளியஸ் இப்போ அட்டாமிக் வந்து ஃபஸ்ட்டு செல்லில் 2 எலக்ட்ரான் இருக்குது. ஓகே, தென் செகண்ட் செல்லில் எத்தனை எலக்ட்ரான் இருக்குது, 4 எலக்ட்ரான் இருக்குது. ஓகே, ஸோ வந்து 4 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. தென் வந்து சிலிக்கான், இது சிலிக்கான், அதோட ஃபஸ்ட்டு செல்லில் வந்து 2 எலக்ட்ரான். தென் செகண்ட் செல்லில் வந்து எத்தனை எலக்ட்ரான் இருக்குது, ஃபுல்லி ஃபில்ட் 8 எலக்ட்ரான்ஸ். ஓகே, தென் தேர்ட் செல்லில் how many electrons, 4 electrons. ஓகே, தேர்ட் செல். ஸோ அப்போ இங்கே வந்து நம்பர் ஆஃப் செல் 2ஆக இருந்துச்சு, இங்கே நம்பர் ஆஃப் செல் வந்து 3ஆக இருக்குது. ஸோ நம்பர் ஆஃப் செல் இன்க்ரீஸ் ஆகும்போது அது சைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, ஸோ அப்போ இன்னர் எலக்ட்ரான்ஸ் இதில் வந்து இது எலக்ட்ரான்ஸ், இது ப்ரோட்டான்ஸ், ப்ரோட்டான் நியூட்ரான் இருக்குது. ஸோ இந்த ப்ரோட்டான் பாசிட்டிவ் சார்ஜ் இந்த எலக்ட்ரான்ஸை போய் அட்ராக்ட் பண்ணணும்னா சைஸ் போக போக அதிகமாகும். ஏன்னா நம்பர் ஆஃப் செல் வந்து இன்க்ரீஸ் ஆகும். நம்பர் ஆஃப் செல் இன்க்ரீஸ் ஆக ஆக அந்த எலக்ட்ரான்ஸ் வந்து அட்ராக்ட் பண்ணக்கூடிய அந்த சீல்டு வந்து இன்னர் செல் சீல் த அவுட்டர் எலக்ட்ரான்ஸ் ஃப்ரம் த நியூக்ளியஸ். இதெல்லாம் இன்னர் செல். இதெல்லாம் வந்து இப்போ இது அவுட்டர் செல்னு வச்சுக்கிறோம். இது என்னன்னா n-1, இது n-2, இது n-3. ஸோ த இன்னர் எலக்ட்ரான்ஸ் ஷீல்டு, இது வந்து ஷீல்டாக இருக்கும். எப்படி இப்போ இதெல்லாம் வந்து எலக்ட்ரான்ஸ் சப்செல்னு சொல்கிறோமா, அப்போது இந்த இது உள்ளே இருக்கிறதுல n-1 n-2 போட்டிருக்கோம். அந்த இன்னர் எலக்ட்ரான்ஸ் ஷீல்டு தடை பண்ணும். எது, அவுட்டர் மோஸ்ட் எலக்ட்ரான் ஃப்ரம் இந்த அவுட்டர் மோஸ்ட் எலக்ட்ரான் வந்து இங்கே உள்ள வந்து இந்த புரோட்டானை போய் அட்ராக்ட் பண்ணதுக்கு இன்னர் செல் எலக்ட்ரான்ஸ் வந்து என்னாகும், ஷீல்ட் பண்ணும். அதனால தான் அது ஷீல்டிங் எஃபெக்ட். இது வந்து நம்பர் ஆஃப் செல்ஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது ஷீல்டிங் எஃபெக்ட் என்னாகும், இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதுதான் இன்னர் எலக்ட்ரான்ஸ் ஷீல்ட் த அவுட்டர் எலக்ட்ரான்ஸ் ஃப்ரம் த நியூக்ளியஸ் ரெடியூசிங் த எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ். அப்போ ஷீல்டிங் எஃபெக்ட் இங்கே வந்து ஷீல்டிங் எஃபெக்ட் இன்க்ரீஸ் ஆகும்.
ஆனால் எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் வந்து ரெடியூஸ் பண்ணும். இந்த ரெடியூசிங் த எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் ஃபெல்ட் பை த, இதெல்லாம் நம்ம ஃபில் பண்ணுறது என்னது, இந்த ஃபில் பண்ணியிருக்கோம்ல, இது வந்து அதோட வேலன்ஸ் எலக்ட்ரான் வச்சு அது ஃபில் பண்ணியிருக்கோம். அதனால ஃபெல்ட் பை த வேலன்ஸ் செல். அஸ் எ ரிசல்ட் த எலக்ட்ரான் கிளவுட் எக்ஸ்பேண்ட் ஆகுது. எலக்ட்ரான்ஸ் வந்து அதிகமாகுது, எக்ஸ்பேண்ட், இன்க்ரீஸிங் த அட்டாமிக் நம்பர். ஒவ்வொரு இதுலேயும் செல் வந்து இன்க்ரீஸாக இருக்குது. ஸோ அட்டாமிக் கோவலன்ட் ரேடியஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அப்போ ஆப்ஷன் சி கரெக்ட். கோவலன்ட் ரேடியஸ் இன்க்ரீசஸ் டவுன் த குரூப். போக போக நம்பர் ஆஃப் செல் இன்க்ரீஸ் ஆகுறதுனால அதோட கோவலன்ட் ரேடியஸ் அல்லது அட்டாமிக் ரேடியஸ் வந்து இன்க்ரீஸாக இருக்கும். ஓகே, தென் ஆப்ஷன் டி. ஆப்ஷன் டி, ரைட். Melting point of all elements is in the range of 2000 to 4000 degrees Celsius. So இந்த கார்பன், தென் சிலிக்கான், தென் ஜெர்மானியம், டின், தென் லெட், இதோட வந்து மெல்டிங் பாயிண்ட் வந்து 2000 to 4000 அந்த ரேஞ்சில் தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது கரெக்டானு பார்த்தா இது வந்து ராங். ஓகே, ஸோ the melting point of all the elements in the range of இது வந்து கார்பன் டு சிலிக்கன். கார்பனுக்கு வந்து அதோட மெல்டிங் பாயிண்ட் வந்து இஸ் நத்திங் பட் 3550 டிகிரி செல்சியஸ். தென் சிலிக்கான் வந்து 100 and 414 டிகிரி செல்சியஸ். ஸோ இது ரெண்டுமே ஹை மெல்டிங் பாயிண்ட். இதெல்லாம் கார்பனில் எக்ஸாம்பிளுக்கு வந்து டைமண்ட், கார்பன் கண்டெய்னிங் காம்பவுண்ட் என்னது டைமண்ட் அதோட மெல்டிங் பாயிண்ட் வந்து 3550 டிகிரி செல்சியஸ். தென் சிலிக்கான் 414 டிகிரி செல்சியஸ். ஸோ இந்த ரெண்டும் இந்த கார்பனும் சிலிக்கானும் ஹை மெல்டிங் பாயிண்ட். Okay, then the trend decreases down the group. ஸோ இது என்ன ஆகும், டவுன் த குரூப் வந்து டிக்ரீஸ். இது வந்து கோவலன்ட் கேரக்டர், இது வந்து மெட்டாலிக் கேரக்டர். இது டிக்ரீசஸ் டவுன் த குரூப் அஸ் த மெட்டாலிக் கேரக்டர் இன்க்ரீசஸ். இது வந்து டவுன் கீழே போக போக மெட்டாலிக் கேரக்டர் என்ன ஆகும், இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா இது கோவலன்ட் கேரக்டர், இது வந்து மெட்டாலிக் கேரக்டர். ஸோ அப்போ டவுன் த குரூப் மெட்டாலிக் கேரக்டர் இன்க்ரீசஸ். ஸோ இந்த இதில் வந்து tin means SN melts வந்து 232 degree Celsius. Then lead அதோட melting point is 327 degree Celsius. ஸோ இந்த ரெண்டுக்கும் தின்னும் லெட்டோட ரேஞ்ச். தென் ஜெர்மானியம் இஸ் 938 டிகிரி செல்சியஸ். ஓகே, ஸோ அதோட ரேஞ்ச் வந்து 2000 to 4000 ரேஞ்சில் இருக்கான்னு பார்த்தா இல்லை. ஓகே, ஸோ இப்போ இதுலேருந்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து சைஸ் வந்து அதிகமாக இருக்கும்போது, இது வந்து ஸ்மால் சைஸ், இது பிக்கர் சைஸ், பிக்கர் சைஸ், தென் சைஸ் போக போக பெருசாகிட்டு இருக்கு. ஸோ அப்போ ஸ்மாலர் சைஸாக இருந்தால் அதோட மெல்டிங் பாயிண்ட் வந்து அதிகமாக இருக்கும். ஏன்னா அதில் வந்து அதோட சார்ஜ், நியூக்ளியர் சார்ஜ், எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ்லாம் அதிகமாக இருக்கும். அந்த பாண்ட் வந்து ஈஸியாக பிரேக் ஆகாது. ஓகே, ஸோ அப்போ அதோட மெல்டிங் பாயிண்ட் வந்து அதிகமாக இருக்கும். சைஸ் இன்க்ரீஸ் ஆக மெல்டிங் பாயிண்ட் வந்து சைஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது மெல்டிங் பாயிண்ட் வந்து டிக்ரீஸ் ஆகும். ஓகே, ஸோ அப்போ இதோட 4000 to 2000 ரேஞ்சில் இருக்கானா இல்லை, வந்து கார்பனும் சிலிக்கனும் அந்த ரேஞ்சில் இருக்குது. பட் ஜெர்மானியம், டின் அண்டு லெட் வந்து பிலோ 1000 தான் இருக்குது. ஓகே, ஸோ இஸ் நாட் கரெக்ட். ஓகே, ஸோ அப்போ ஆன்சர் என்னது, இஸ் நாட் கரெக்ட் தான் நமக்கு எதுக்கு. அப்போ ஆன்சர் வந்து மெல்டிங் பாயிண்ட் ஆஃப் ஆல் த எலமெண்ட்ஸ், இதுதான் கரெக்ட். ஓகே, ஸோ மெல்டிங் பாயிண்ட் ஆஃப் ஆல் த எலமெண்ட்ஸ் இஸ் இன் த ரேஞ்ச் ஆஃப் 2000 to 4000 degree Celsius. Question number 9. Select the correct options for the group 1 and 2 elements. ஸோ குரூப் 1 அண்ட் குரூப் 2 எலமெண்ட்ஸில் எது வந்து கரெக்டான ஆப்ஷன் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு ஆப்ஷன் ஏ, மெட்டாலிக் ரேடியஸ் ஆஃப் எலமெண்ட்ஸ் இன் குரூப் 2 டிக்ரீசஸ் டவுன் த குரூப் இஸ் கிரேட்டர் தென் தட் ஆஃப் எலமெண்ட்ஸ் குரூப் 1 ஆஃப் த சேம் பீரியட். ஸோ இந்த குரூப் 1 இந்த மெட்டாலிக் ரேடியஸ் ஆஃப் எலமெண்ட் குரூப் 2 வந்து இஸ் டிக்ரீசஸ் டவுன் த குரூப், வந்து டவுன் த குரூப் வந்து டிக்ரீஸ் ஆகுது. இஸ் கிரேட்டர் தென் குரூப் 2வையும் குரூப் 1ஐயும் கம்பேர் பண்ணும்போது குரூப் வந்து குரூப் இஸ் கிரேட்டர், குரூப் 1 இஸ் கிரேட்டர் தென் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ அப்போ மெட்டாலிக் ஃபஸ்ட்டு குரூப் 1 என்னது, குரூப் 2 என்ன எலமெண்ட் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ குரூப் 1 வந்து இஸ் அல்கலி மெட்டல், தென் குரூப் 2 எலமெண்ட் இஸ் அல்கலைன் எர்த் மெட்டல். இதில் வந்து ஹைட்ரஜன், தென் லித்தியம், sodium, potassium, rubidium, cesium and francium. Okay, then alkaline earth metal, beryllium, magnesium, calcium, strontium, barium, then radium. Okay, so this is group 2 elements. அப்போ metallic radius of elements in group 2.
வந்து குரூப் 2க்கு பார்க்குறோம். அட்டாமிக் அண்ட் மெட்டாலிக் ரேடியை இன்க்ரீசஸ் டவுன் த குரூப். அப்போ வந்து டவுன் த குரூப் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. இப்போ வந்து ஹைட்ரஜன் வந்து ஸ்மால்னா அடுத்து போக போக சைஸ் வந்து என்னாகும், இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, ஸோ இதுக்கும் பெரிலியம்னா இதுக்கு அடுத்து போக போக என்னாகும், இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அப்போது மெட்டாலிக் ரேடியஸ் ஆஃப் எலமெண்ட் இன் குரூப் 2க்கு டிக்ரீசஸ் டவுன் த குரூப் ஆனால் இல்லை, இது வந்து இன்க்ரீசஸ் டவுன் த குரூப். Okay, and is greater than that of elements group 1 of the same period. இப்போ வந்து is greater than of the elements group 1 is greater than that of elements group 1 of the same period. அப்போ இது வந்து எது கிரேட்டர்னு சொல்கிறாங்க, group 2. group 2 is greater than group 1 அப்படின்னு போடுறாங்க சேம் பீரியடில் பார்க்கும்போது. இப்போ லித்தியமும் இது பெரிலியமும் சேம் பீரியட் எலமெண்ட். இப்போ லித்தியத்துக்கு அட்டாமிக் நம்பர் 3, இதோட இது வந்து நியூக்ளியஸ், அதில் 3 எலக்ட்ரான்ஸ் 2 எலக்ட்ரான்ஸ், தென் இங்கே 1 எலக்ட்ரான்ஸ், தென் பெரிலியம் 4 அட்டாமிக் நம்பர், நியூக்ளியஸில் வந்து இதில் 2 எலக்ட்ரான்ஸ், தென் இங்கே 2 எலக்ட்ரான்ஸ். ஓகே, ஸோ அதில் வந்து லித்தியத்துக்கு ஒன்லி 1 எலக்ட்ரான், ஏன்னா அதோட எலக்ட்ரானிக் கன்ஃபிகரேஷன் 1s2 இது வந்து 1s2 எலக்ட்ரான்ஸ். ஓகே, ஸோ அப்போ இதில் வந்து ஒன்லி 1 எலக்ட்ரான். இது பெரிலியத்துக்கு வந்து 2 எலக்ட்ரான்ஸ், இன்னொரு எலக்ட்ரான் நம்ம என்ன பண்ணுறோம், இதில் ஆட் பண்ணுறோம். அப்போ ஆட் பண்ணும்போது அதோட எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் வந்து இன்க்ரீஸாக இருக்கும். எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் இன்க்ரீஸ் ஆகும்போது இந்த எலக்ட்ரான் வந்து இந்த பாசிட்டிவ் சார்ஜை நோக்கி அட்ராக்ட் பண்ணும்போது அதோட சைஸ் வந்து டிக்ரீஸ் ஆகும். இதுக்கு வந்து ஒன்லி 1 எலக்ட்ரான் மட்டும்தான் போகும். ஸோ அப்போ அதோட எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் இதை கம்பேர் பண்ணும்போது லோவாக இருக்கும், சைஸ் வந்து அதிகமாக இருக்கும். ஓகே, ஸோ அப்போ நமக்கு என்ன தந்திருக்காங்க, இந்த குரூப் 2 டிக்ரீசஸ் டவுன் த குரூப் அண்ட் இட்ஸ் கிரேட்டர். எது கிரேட்டராக, குரூப் 2 வந்து பீரியட் வந்து கிரேட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்து ராங். ஏன்னா வந்து பீரியடுக்கு போகும்போது இப்போ லித்தியம் பெரிலியம் போகும்போது இது பிக்கர் சைஸ், தென் இந்த ஸ்மால் சைஸ் வந்து கம்மியாகிட்டே போகுது. ஓகே, ஸோ அப்போ இது வந்து ராங். ஓகே, அப்போ கரெக்டான ஆப்ஷன் இது வராது. ஓகே, தென் ஆப்ஷன் 2, ஆப்ஷன் பி பார்ப்போம். அப்போ கரெக்டான ஆப்ஷனாக இருந்தால் இது எப்படி எழுதிருக்கணும், இதில் வந்து இன்க்ரீசஸ் போட்டிருக்கணும். ஏன்னா இந்த குரூப் 2 வந்து டவுன் த குரூப் என்னாகும், இன்க்ரீஸாக இருக்கும். அண்ட் இஸ் கிரேட்டர் தென் குரூப் 1 எலமெண்ட்டை விட இது கிரேட்டராக இல்லை, இஸ் வந்து ஸ்மாலர் than group 1 in the same period. Okay, then option B, in general group 2 elements are harder than group 1 elements. என்ன சொல்றாங்க, group 2 elements are harder than group 1 elements. அப்போ group 2 வந்து ஹைட்ரஜன், ஓகே, ஸோ அப்போ குரூப் 2 எலமெண்ட்ஸ் ஆர் ஹார்டர் தென் குரூப் 1 எலமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ அப்போ குரூப் 2 எலமெண்ட்ஸ் வந்து ஹார்டர் அப்படின்னு பார்த்தோன்னா குரூப் 2 எலமெண்ட்ஸில் இது வந்து என்னென்னு சொல்லுவோம், அல்கலைன் எர்த் மெட்டல். இது அல்கலி மெட்டல். ஓகே, ஸோ அப்போ அல்கலைன் எர்த் மெட்டல் இதோட வேலன்ஸ் என்னது, இப்போ பெரிலியம்னா அட்டாமிக் நம்பர் 2 1s2 அட்டாமிக் நம்பர் 4 எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் 1s2 அப்போ 2 வந்து அதோட வேலன்சி. அப்போ வந்து அல்கலைன் எர்த் மெட்டல் இதோட வேலன்சி எல்லாம் எதுவாக இருக்கணும், 2. ஓகே, ஸோ அப்போ அல்கலைன் எர்த் மெட்டல் ஹாவ் 2 வேலன்ஸ் எலக்ட்ரான். இதில் உள்ள எல்லாத்துக்குமே வேலன்ஸ் எலக்ட்ரான் என்னது, 2 வேலன்ஸ் எலக்ட்ரான். அது எப்படி முடியும், ns2. இதுக்கு வந்து 2s2 முடியும், இதுக்கு 3s2 அப்படி முடியும். கால்சியம் வந்து 4s2, தென் ஸ்ட்ரான்சியம் 5s2, தென் 6s2. ஓகே, ஸோ 7s2 இப்படி முடியும். ஸோ இதுதான் இதோட வேலன்சி, 2 வேலன்ஸ் எலக்ட்ரான் பெர் ஆட்டம். ஒயில் குரூப் 1 எலமெண்ட்ஸ் இதுக்கு வந்து ஹைட்ரஜன் இது 1s1, இது 2s1, இது 3s1, தென் 4s1. ஸோ அப்போ அந்த s1ல் முடியும். ஓகே, ஸோ இதை கம்பேர் பண்ணும்போது குரூப் 2 எலமெண்ட்ஸ் வந்து கொஞ்சம் ஹார்டர் தான். ஓகே, ஸோ தென் ஸ்ட்ராங்கர் மெட்டாலிக் பாண்டிங் வந்து பிகாஸ் குரூப் 2 ஆட்டம் இருக்குல்ல, குரூப் 2 ஆட்டம் கான்ட்ரிபியூட் ட்வைஸ். 2 எலக்ட்ரான் இருக்கு, அதில் உள்ள 2 எலக்ட்ரான்ஸ், இந்த 2 எலக்ட்ரான்ஸை ஷேர் பண்ணி மெட்டாலிக்கை பாண்ட் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பெரிலியம் குளோரைட்னா இதில் உள்ள 2 எலக்ட்ரான்ஸ் பெரிலியமில் 2 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். அந்த 2 எலக்ட்ரான்ஸை ஷேர் பண்ணி தான் இது குளோரின் கூட பாண்டை ஃபார்ம் பண்ணும். ஓகே, ஸோ அப்போ 2 எலக்ட்ரான்ஸை ஷேர் பண்ணுது.
அதனால தான் இந்த group 2 atoms contribute twice as many electrons to share sea of electrons சொல்லுவோம். ஓகே, ஸோ அப்படி வச்சுன்னா அது ஒரு மெட்டாலிக் பாண்டை ஃபார்ம் பண்ணுது. ஸோ மெட்டாலிக் பாண்ட் holding the crystal lattice together is stronger அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ அப்போ 2 எலக்ட்ரான்ஸை இது ஷேர் பண்ணி மெட்டாலிக் பாண்டை ஃபார்ம் பண்ணுது. ஸோ இட் இஸ் ஸ்ட்ராங்கர். ஓகே, தென் ஸ்மாலர் அட்டாமிக் சைஸ். இதோட சைஸ் கண்டுபிடிக்கணும்னா இப்போ வந்து லித்தியம் பெரிலியம் எடுத்துக்கிறோம். லித்தியம் பெரிலியம், அடுத்து போரான், அப்படி போகும், போரான் கார்பன். ஸோ லெஃப்ட் டு ரைட்டு போகும்போது சைஸ் என்னவாகும், வந்து டிக்ரீஸ் ஆகும். இது போக போக சைஸ் டிக்ரீஸ் ஆகும். அப்போ இல்லை எது பிக்கர் சைஸ், லித்தியம் தான் பிக்கர் சைஸ். ஸோ குரூப் 2 எலமெண்ட்ஸ் வந்து சைஸ் வந்து இதுக்கு ஹையர் நியூக்ளியர் சார்ஜ் அதிகமாக இருக்கும். இப்போ பெரிலியம்னா எலக்ட்ரான்ஸ் வந்து 2 இருக்கும். ஓகே, இங்கே வந்து நியூக்ளியர் சார்ஜ் அதிகம், இதுக்கு வந்து ஒரே ஒரு எலக்ட்ரான்ஸ் தான் இருக்கும். ஓகே, ஸோ அப்போ எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் இஸ் ஹையர் தென் குரூப் 1 எலமெண்ட்ஸ் இன் த சேம் பீரியட் விச் புல் த எலக்ட்ரான் செல் க்ளோசர். இதில் வந்து 2 எலக்ட்ரான் இருக்கனால இது வந்து எலக்ட்ரான்ஸ் வந்து க்ளோசர் டு த நியூக்ளியஸ்க்கு க்ளோசராக போய் அந்த ஆட்டம் வந்து என்ன ஆகும், சைஸ் வந்து ஸ்மால் ஆகுது. ஓகே, ஸோ ஸ்மாலர் அட்டாமிக் ரேடியை. ஸோ அப்போ வாட் ஆர் த ரீசன், எதுனாலலாம் நம்ம இதை வந்து குரூப் 2 எலமெண்ட்ஸ் வந்து ஹார்டர்னு சொல்கிறோம்னா இதோட வேலன்ஸ் எலக்ட்ரான் வந்து மோர். அதான் ஃபர்ஸ்ட் வந்து மோர் வேலன்ஸ் எலக்ட்ரான் தென் ஸ்ட்ராங் மெட்டாலிக் பாண்டிங். ஏன்னா இதில் வந்து இருக்கக்கூடிய 2 வேலன்ஸையும் எலக்ட்ரானைஸ் வந்து ஷேர் பண்ணி இது பாண்டை ஃபார்ம் பண்ணோம். ஸோ ஸ்ட்ராங் மெட்டாலிக் பாண்டிங் தென் ஸ்மாலர் அட்டாமிக் சைஸ் கம்பேர் டு குரூப் 1 எலமெண்ட்ஸ். ஓகே, குரூப் 1 எலமெண்ட்ஸை கம்பேர் பண்ணும்போது இதோட அட்டாமிக் சைஸ் வந்து ஸ்மாலர். ஓகே, ஸோ த காம்பினேஷன் ஆஃப் okay, so these are the weight, then the combination of smaller atomic radii and more binding electrons result. and இப்போ பெரிலியம்னா பெரிலியம் இதில் வந்து இதில் ஒரு 2 எலக்ட்ரான்ஸ் இருக்குது, இது ஒரு 2 எலக்ட்ரான்ஸ். ஓகே, ஸோ அந்த 2 எலக்ட்ரானும் இந்த அட்டாமிக் ரேடியஸ் ஸ்மாலர். ஸோ மோர் பைண்டிங் இந்த எலக்ட்ரான்ஸ் ரிசல்ட் இன் ஏ டைட் க்ளோஸ்லி பேக்டு lattice structure that requires much more energy to break. ஸோ இது வந்து சைஸ் வந்து ஸ்மாலராக இருக்கிறதுனால இந்த எலக்ட்ரான்ஸ் வந்து இதை டைட்டாக பிடிச்சி பைண்ட் பண்ணி அதோட சைஸு ஸ்மால் ஆகுது. ஸோ அந்த பாண்டை பிரேக் பண்ணணும்னா நிறைய எனர்ஜி தேவை. ஸோ ஹென்ஸ் த ஹையர் என்தால்பி ஆஃப் ஆட்டோமைசேஷன். அதோட எனர்ஜி பாண்டை பிரேக் பண்ண அதிக எனர்ஜி தேவை, தட் இஸ் ஹையர் என்தால்பி ஆஃப் ஆட்டோமைசேஷன். ஸோ இது கரெக்டு தான். இந்த இட்ஸ் ஜெனரல் த குரூப் 2 எலமெண்ட்ஸ் ஆர் ஹார்டர் தென் குரூப் 1. இது கரெக்டு. குரூப் 1 கம்பேர் பண்ணும்போது குரூப் 2 எலமெண்ட்ஸ் இஸ் ஹார்டர் தென் ஹர் ஹையர் கோகிசிவ் எனர்ஜி. தட் இஸ் அந்த இது வந்து ஸ்மாலர் சைஸாக இருக்கிறதுனால அந்த பாண்டை பிரேக் பண்ணதுக்கு மோர் எனர்ஜி தேவை. தட் இண்டிகேட்ஸ் என்தால்பி ஆஃப் ஆட்டோமைசேஷன். ஸோ திஸ் இஸ் கரெக்ட். ஓகே, ஸோ இதுதான் கரெக்டு. தென் ஆப்ஷன் சி group 2 elements possess greater atomic size than corresponding to group 1 elements in the period wise பார்த்தோன்னா இப்போ வந்து லித்தியம் தென் பெரிலியம் போரான் கார்பன் நைட்ரஜன் அப்படி போகும். இது வந்து குரூப் 1 எலமெண்ட், இது குரூப் 2 எலமெண்ட். ஸோ லெஃப்ட் பீரியட் மீன்ஸ் லெஃப்ட் டு ரைட் போகும்போது த அட்டாமிக் சைஸ் வந்து இது வந்து பிக்கர் சைஸ்னால் போக போக சைஸ் இஸ் ஸ்மால். ஓகே, பிகாஸ் எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் இன்க்ரீஸ் ஆகுறதுனால அதோட சைஸ் வந்து இஸ் வெரி ஸ்மால் கம்பேர் டு வந்து குரூப் 1 எலமெண்ட்ஸை கம்பேர் பண்ணும்போது குரூப் 2 எலமெண்ட்டோட சைஸ் வந்து ஸ்மால் தான். இந்த மெயின் ரீசன் இஸ் எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ். ஓகே, ஸோ அப்போ இந்த குரூப் 2 எலமெண்ட்ஸ் கிரேட்டர் அட்டாமிக் சைஸஸ். இது வந்து குரூப் 2 எலமெண்ட், இதை கம்பேர் பண்ணும்போது இதுதான் சைஸ் பெருசு. ஸோ குரூப் 1 தான் பிக்கர் சைஸ். ஓகே, ஸோ ஆனால் குரூப் 2க்கு பிக்கர் சைஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது இஸ் ராங். ஓகே, தென் ஆப்ஷன் டி, the group 2 elements possess lower density than corresponding group 1 elements in the same period. So இப்போ லித்தியம் பெரிலியம் பார்க்கும்போது லித்தியம் bigger size then beryllium small size. சைஸ் போக போக ஸ்மால் லைட்ஸ் இருக்குது. ஸோ the group 2 elements, இதுதான் group 2 elements possess lower density then corresponding group 1 elements in the same period. அப்படின்னா இது வந்து ராங். ஏன்னா இது வந்து ஸ்மால் சைஸ், இது பிக்கர் சைஸ். ஸ்மால் சைஸில் இருக்கக்கூடிய அந்த இதோட பிரேக் பண்ணுறதுக்கு தான் நமக்கு ஹை டென்சிட்டி தேவை. ஓகே, ஹை டென்சிட்டி அந்த எலக்ட்ரான்ஸ் வந்து டைட்டாக பைண்டாக இருக்கிறதுனால அதுக்கு அந்த எலக்ட்ரான்ஸ் ஆர் வந்து பியூர். த குரூப் 2 எலமெண்ட்ஸ் ஆர் ஸ்மாலர் அண்ட் ஹாவ் மோர் மாஸ். அதுக்கு வந்து மோர் மாஸ். தே
pack more tightly, giving them a higher density than group 1 elements in the same period. The main reason வந்து இது வந்து smaller size வந்து smaller size, then அதில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான் வந்து இந்த எலக்ட்ரான்ஸ் வந்து டைட்டாக பயண்டாக இருக்கும், மோர் மாஸ் அதிகம், தென் மோர் டைட்டாக இருக்கும். ஓகே, ஸோ மோர் டைட்லி இருக்கிறதுனால ஹையர் டென்சிட்டி தேவை. ஓகே, ஹையர் டென்சிட்டி தென் குரூப் 1 எலமெண்ட்ஸ் இன் த சேம் பீரியட். ஸோ இதுவும் ராங். ஓகே, ஸோ அப்போ ஆன்சர் என்னது? ஆப்ஷன் பி. தென் question number 10, in which option is the species in bold undergoing disproportion? boldல இருக்கும். ஓகே, ஸோ அதோட இது வந்து ஆக்சிடேஷன் ஸ்டேட் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். அதை வச்சு இட்ஸ் ரிசல்ட்டிங் ஃபார்மில் அரேஞ்ச்டு இன் தி இன்க்ரீசிங் ஆர்டர் ஆஃப் ஆக்சிடேஷன் ஸ்டேட். ஸோ அதோட ஆக்சிடேஷன் ஸ்டேட்டை இன்க்ரீசிங் ஆர்டரில் எதுக்கெல்லாம் கரெக்டாக அரேஞ்ச் ஆகிருக்கு அப்படிங்கிறத செக் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு காப்பருங்கிற மெட்டல், ஸோ அதுக்கு எந்த ஒரு ஆக்சிடேஷன் ஸ்டேட்டும் தரல, ஸோ அப்போ அதோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் 0. தென் Cu ப்ளஸ் தந்துருக்காங்க, அப்போ +1, தென் Cu +2. ஸோ அப்போ இதோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் 0, தென் 1, 2. இது வந்து இன்க்ரீசிங் ஆர்டரில் தான் அரேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ இது வந்து கரெக்ட். தென் ஆக்சிஜன் O2, தென் H2O2, ஹைட்ரஜன் பெராக்சைடு, தென் H2O. ஓகே, ஸோ அப்போ ஆக்சிஜன்னா இஸ் எ டயட்டாமிக் மாலிகுல். ஸோ அப்போ டயட்டாமிக் மாலிகுல்னால் அதோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் இஸ் ஆல்வேஸ் 0. ஓகே, தென் ஹைட்ரஜன் பெராக்சைடு, இதுக்கு வந்து 2 ஹைட்ரஜனுக்கு +2. அப்போ இங்கே என்னவாக இருக்கும்? இது -2. அப்போ ஒரு ஆக்சிஜனுக்கு -1. ஓகே, ஸோ -1 இன்ட்டு இது 2, அப்போ ஒரு ஆக்சிஜனுக்கு -1. ஓகே, தென் இங்கே இது -2, இது +2, அப்போ ஆக்சிஜனுக்கு -2. அப்போ இதோட இது வந்து 0, -1, -2. அப்போ இது வந்து இன்க்ரீசிங் ஆர்டரில் அரேஞ்ச் ஆகிருக்கா? இல்லை, இட்ஸ் வந்து நாட் கரெக்ட். இது வந்து டிக்ரீசிங் ஆர்டரில் இருக்குது, டிக்ரீசிங் ஆர்டர். ஸோ இது வந்து ராங். ஓகே, தென் நெக்ஸ்ட்டு OCl-, தென் ClO2, தென் ClO3-. ஓகே, ஸோ அப்போ குளோரின் இதில் வந்து ஃபஸ்ட் இது வந்து மைனஸாக இருக்காது, குளோரின் மைனஸ், அப்போ இது வந்து +1 ஆக்சிஜன். தென் குளோரின் இது வந்து -4, இது வந்து +4. இதுக்கு வந்து நம்ம கண்டுபிடிக்கிறோம். எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, இந்த Cl நமக்கு தெரியாது, ஆக்சிஜனுக்கு வந்து 3 × -2 = -1. ஸோ அப்போ Cl -6, இந்த மைனஸ்ங்கிறப்போ +1 ஆயிரும், =0. அப்போ Cl -5 = 0. அப்போ குளோரினுக்கு வந்து -5. ஸோ அப்போ இது வந்து சாரி, நாட் -5, இந்த மைனஸ்ங்கிறப்போ +5. ஸோ அப்போ இது இதோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் +1, +4, தென் +5. ஓகே, ஸோ அப்போ இதுவும் இன்க்ரீசிங் ஆர்டர் தான். ஓகே, ஸோ அப்போ இதுவும் கரெக்ட் தான். ஓகே, தென் நெக்ஸ்ட்டு மேங்கனீஸ் Mn2+, Mn3+, தென் இதுக்கு வந்து இது ஒரு ஆக்சிஜனுக்கு -2, ரெண்டுத்துக்கு -4, அப்போ இது +4. ஓகே, ஸோ அப்போது இது வந்து இதோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் Mn2+, 2+, இது Mn3+, தென் இது Mn4+. ஸோ இது 2+ இருக்குது, தென் 3+, தென் 4. இதோட ஆக்சிடேஷன் ஸ்டேட்டும் இன்க்ரீசிங் ஆர்டர் தான். ஓகே, ஸோ அப்போ இதுவும் கரெக்ட் தான். ஸோ அப்போ ஆன்சர் வந்து எதுவாக இருக்கும் அப்படின்னா A, C அண்ட் D, ஆப்ஷன் C. ஓகே, ஸோ அப்போ இந்த வீடியோவில் நம்ம வந்து லாஸ்ட் 2023 நடந்த NTPC கொஸ்டின் பேப்பர்லேருந்து 5 கொஸ்டின்ஸ் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ இந்த கொஸ்டின் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.